ஆயுதங்கள் செய்யறதுக்காக வேலைக்காரங்கன்னு சொல்லணும். ஒருத்தனையும் நீங்க வெளியில விடவே கூடாது. இப்பவும் சில பேர் அடிமை வியாபாரம் பண்றாங்களே. அந்த மாதிரி செய்யறவங்களை பிடிச்சு தண்டிக்கிறதுக்காகவே ரீஜன் ராணி ஒரு புது போலீஸ் அதிகாரியை நியமனம் பண்ணிருக்காங்க. பிரசிடென்ட் துரை கிட்ட கையெழுத்து வாங்க அவன் வந்துகிட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டேன். குட் மார்னிங். குட் மார்னிங். உங்களை இங்க அனுப்பி வைக்கிறதா ரீஜென்ட் ராணி தெரியப்படுத்திருக்காங்க. துரை மேல காத்துக்கிட்டு இருக்க. தேங்க்யூ. வெல்கம் மிஸ்டர் அர்ஜுனன். மிஸ்டர் அர்ஜுனன், ஸ்பெஷல் ஆபீசர் ஆஃப் தமிழ்நாடு போலீஸ். Glad to meet you. மிஸ்டர் அர்ஜுனன், உங்களுடைய ராணி அடிமை வியாபாரத்தை ரத்து செய்வதை நினைத்து நான் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். என்னுடைய பதவி பிரமாணத்துக்கான ஒப்புதலுக்காகத்தான் மேலிடத்துல இருந்து என்னை இங்க அனுப்பியிருக்காங்க. எனக்கு தெரியும். ஐ அக்ரி யுவர் அப்பாயின்மெண்ட். பட் ஒன் திங், உங்களுடைய டியூட்டியை நீங்க கரெக்டா செய்யணும். எஸ் சார். மேலிடத்துல இருந்து உத்தரவு வந்த பிறகும் இங்க இன்னும் அடிமை வியாபாரம் செய்யறவங்க இருக்காங்க. ரேடிகுலஸ். யார் அவங்கெல்லாம்? அபூக்கர் முதலாளின்னு சொல்லக்கூடிய ஆலப்புழை அபுபக்கர், சட்டாமலை ஆம்ப்ரோஸ், மாணிக்கமலை மீரான், நம்பியார் எடக்காடு, இவங்க தான் முக்கியமானவங்க. ஐ சே. கூடிய சீக்கிரத்துல இவங்களை பத்தி விசாரிச்சு ரிப்போர்ட் அனுப்புறேன் சார். ரிப்போர்ட் மட்டும் பார்த்தாது மிஸ்டர் அர்ஜுனன், இவங்களோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் நாம சீஸ் பண்ணணும். பண்ணையார்களே, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்னாச்சு மீரான்? அடிமை வியாபாரம் பண்றவங்களுடைய சொத்தை எல்லாம் முடக்கிறதுக்காக துரை உத்தரவு போட்டிருக்காரு. அதுல நம்ம பேரும் இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன செய்யறது மீரான்? என்ன செய்யணும்னு யோசிக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். சரி, வந்து உட்காருங்க. நாம துரைய போய் பார்த்து நம்ம கஷ்டத்தை சொல்லலாம். அவர் ரொம்ப கோபக்காரன்னு சொல்றாங்களே. எவ்வளவு கோவக்காரரா இருந்தாலும் நம்ம லட்சுமி அம்மாவை கூட்டிட்டு போனா தனியே வச்சிடலாம். என்னம்மா லட்சுமி, நீ என்ன சொல்ற? நானும் முயற்சி பண்றேன். அப்போ பெரிய பண்ணையாரும் ஒரு மனைவியும் போனா சரி. வெறுங்கையோட போக கூடாது. கிருஷ்ணரை பார்க்க குசேலன் கொண்டு போன அவியல் பொரியல் மாதிரி ஏதாவது கொண்டு போகணும். டேய் முட்டாள், அது அவியல் இல்லடா, அவல். எல்லாமே ஒண்ணுதான். இந்த வெள்ளக்கார துரைக்கு என்ன பிடிக்குன்னு யாருக்கு தெரியும்? அவருக்கு நண்டுனா ரொம்ப பிடிக்குமா. போகும்போது நண்டு எடுத்துட்டு போங்க. நண்டா? அசுத்தம். நான் கொண்டு போக மாட்டேன். சொத்து கையை விட்டு போகாம இருக்க நண்டு கொண்டு போறதுல என்ன தப்பு இருக்கு? அண்ணே, நீங்க போக விரும்பலன்னா நானும் கன்னி லட்சுமி போறோம். அப்படின்னா நான் நண்டுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் உங்களை கூப்பிடுறேன். எஸ், 2 பேரும் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. அவங்களே வர சொல்லுங்க. பொன்னுசாமி, என்னோட வைஃப் என்ன பண்றா? மேடம் குளிக்கிறாங்க. என்ன? டபுளே படுத்து பாத் செய்றாங்க. ஐ சே. அவங்க கேட்டா உள்ள போய் ஷாம்பு கொடுத்துட்டு வா. கொண்டு போய் தேய்ச்சு கொடுக்கறேன். நோ யூ இடியட். வணக்கம். துரைக்கு நண்டு ரொம்ப பிடிக்கும்னு கேள்விப்பட்டேன். அதனால நாங்க அதை எடுத்துட்டு வந்திருக்கோம். ஓ, நண்டு பிடிக்கிறவங்களா? வெரி குட். ஆத்தங்கரையிலே மீன் பிடிக்கிறவங்க ரொம்ப ரிச்சா இருக்காங்களே. ஐயா, இவங்க மீன் பிடிக்கிறவங்க இல்ல, நண்டை உங்களுக்கு கிஃப்டா கொண்டு வந்திருக்காங்க. ஓ, ஐ சே. நீங்க யாரு? நான் நம்பியார் மடத்தை சேர்ந்த லக்ஷ்மண் நம்பியார். இது என்னோட பொண்டாட்டி கன்னி லக்ஷ்மி. ஓ, கன்னி லக்ஷ்மி. கண்ணே சொல்லுதே. டாப் டு பாட்டம் ஐ லைக் இட். விழுந்துட்டான். விஷயத்தை சொல்லு. ஒரு விஷயம் சொல்றதுக்காக வந்தோம். சொல்லுங்க. கம் ஆன் டெல் மீ. அடிமை வியாபாரம் பண்றவங்க பட்டியல்ல என் கணவர் பேரையும் அவர் தம்பி பேரையும் சேர்த்திருக்காங்க. அவங்க நிரபராதிங்க. மிஸ்ஸஸ் கன்னி லக்ஷ்மி, அதுக்கு ஒரு ஸ்பெஷல் போலீஸ் ஆபீசரை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. மிஸ்டர் அர்ஜுனன், அவரே பார்த்தா போதும். துரை, அர்ஜுனங்கிட்ட சொல்லி நீங்க அந்த பேரை அடிக்கணும். இல்லைன்னா கன்னி லட்சுமி ரொம்ப கஷ்டத்துல மாட்டிப்பா. வாட்?
பேர் அடிக்கிறதுக்காக தான் நண்டு எடுத்துட்டு வந்தீங்களா? டேக் இட் மேன். சீக்கிரம் எடுங்க. கெட் அவுட். துரை கெட் அவுட் ஐ சே. உன் மேல புகார் வந்துகிட்டு இருக்கு. நான் அப்படி எதுவும் செய்யலைங்களே. பத்திரமா இரு. புது இன்ஸ்பெக்டர் ரொம்ப கண்டிப்பானவர். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்ஸ்பெக்டர் இந்த ஊருக்காரு தான். ஓடி போன கல்யாணி அம்மாவோட பையன். எனக்கு அவரை நல்லாவே தெரியும். எஜமா வணக்கம். எஜமா வணக்கம். டேய், நில்லுடா. உனக்கு அவ்வளவு தைரியமா? என்ன அடிக்கிறது இருக்கட்டும், விஷயம் என்னன்னு சொல்லுங்க. யாரை கட்டுற விளக்கு எடுத்த? இந்த விளக்கு எடுக்கிறதுக்கு நான் யார்கிட்டையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. என்ன உன் வீட்டு சொத்தா இது? அப்படியே வச்சுக்கோங்க. திமிராவா பேசுற? டேய், மரியாதை அந்த விளக்கு கொண்டு போய் உள்ள வை. முடியாது. என்னது முடியாதா? ஓ இருங்க. உங்களுக்கு சக்தி இருந்தா முடிஞ்சா இந்த விளக்கை என் கையில இருந்து புடுங்க பார்க்கலாம். விடு, விடு. ஐ, விடு. விடு. அர்ஜுனா என்னாச்சுப்பா? நான் இங்க இருக்கும்போதே இவன் விளக்க தேடிட்டு போறான். ஆள் இருக்கும் போதே திருடுறியா? நல்லா இருக்கே. இந்த விளக்கு எனக்கு தேவையில்லை. ஆனா நீங்க கொடுக்க வேண்டிய கடனை கொடுத்துட்டு இந்த விளக்கு எடுத்துட்டு போங்க. சீ, ராஸ்கல். உன்கிட்ட எவன்டா கடன் வாங்குனது? நீங்க சின்ன பையனா இருந்ததுனால அது உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அம்மா, ஒரு சின்ன விளக்கு அடக்க வச்சுட்டு அரிசி வாங்கறதுக்காக எங்க அம்மா கிட்ட வந்தீங்க, ஞாபகம் இருக்கா? அந்த விளக்க வாங்காமலேயே எவ்வளவோ அரிசிங்களை உங்களுக்கு தந்திருக்காங்க, ஞாபகம் இருக்கா? ஃபாத்திமா, இந்த விளக்கு அடமான வச்சுக்கிட்டு ஒரு படி அரிசி கூட. என்ன கல்யாணி, என்கிட்ட அரிசி வாங்குறதுக்கு நீ இந்த விளக்கு அடமானம் வைக்கணுமா? தம்பி, நீ ஃபாத்திமாவோட பையன் தானே? ஆமாம்மா, நான் ஃபாத்திமாவோட மக ஃபக்கீர். எங்க அம்மா உங்க விளக்க வாங்க மாட்டாங்கடா. அப்ப எப்படி அரிசி வாங்குறது? எங்க வீட்ல அரிசி இருக்கு, அது உங்களுக்கும் தரோம். ஃபக்கீர், ஃபக்கீர், என்ன மன்னிச்சிரு. ஒண்ணு எனக்கு அடையாளம் தெரியல. அம்மாவும் பிள்ளையும் இந்த ஊருக்கு வந்ததுனால தான் நான் இங்கே பார்க்க வந்தேன். இந்தாங்க, இதை வச்சுக்கோங்க. ஒரு நாள் அணையாம இந்த விளக்கு ஏறிட்டோம். பாத்திமா எங்கப்பா? அன்னைக்கு என்ன அவங்க பிடிச்சிட்டு போன பிறகு எங்க அம்மா கடல்ல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. கடவுளே! நான் இன்னைக்கு யாருமே இல்லாத அனாதை. அப்படி சொல்லாத ஃபக்கீர், உனக்கு நாங்க இருக்கோம். வா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் பேசலாம். வாடா. பேட்லர், எஸ். டின்னருக்கு எனக்கு என்ன மெனு? கிரீஃப். வாட்? பீஃப். சிக்கன். நோ, எனக்கு நண்டு வேணும். நண்டு சூப் வை. ஓகே? எஸ். கடவுளே, இந்த நேரத்துல நான் எங்க போய் நண்டை பிடிக்கிறது? உனக்கு உத்தியோகம் வேணும்னா எங்க இருந்தாலும் நண்டை போய் பிடிச்சு கொண்டு வா. எரிக்கரைக்கு போகும், நண்டு பிடிக்கும், கொண்டு வரும், கருங்காலிக்கு பண்ணி கொடுக்கும். டேய், நீ என்ன கொண்டு வர்றதுக்கு தாமதமானதுனால கன்னிலட்சுமி எங்களை எவ்வளவு திட்டினா தெரியுமா? உங்களை மட்டுமா திட்டினாங்க? நான் என்ன கொண்டு வந்தப்போ அந்த குடத்தையே என்கிட்ட புடுங்கி வாங்கிக்கிட்டாங்க. கையில எண்ணெய் மக்கு இருந்தனால வலிக்கிருச்சு, நான் தப்பிச்சேன். அவங்க கையில மாட்டின உன்னை ஒரு வழி பண்ணிருப்பாங்க. எங்க அப்பா ஒரு விஷயம் சொல்லி அனுப்பிச்சாரு. என்னடா சொன்னாரு? இன்னைக்கு கொண்டு வந்த என்னையோட பணத்தையும் கணக்குல எழுதிட்டு பத்திரத்தை வாங்கிட்டு வர சொன்னாரு. கணக்கெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குடா. நிலத்தோட விலைக்கு என்னைய கொடுத்து அனுப்பிச்சதும் பத்திரத்தை வந்து வாங்கிட்டு போக சொல்ல. இவன் ஆயில் முழுசும் என்ன கொண்டு வந்தாலும் அந்த நிலத்தை எழுதி கொடுக்க கூடாது. எஜமா, இதை நீங்க எடுத்துக்கிட்டு என் பேரை அடிச்சிடுங்க. இத லஞ்சம்னு நினைக்காதீங்க, ஒரு சந்தோஷத்துக்காக அன்பளிப்பு. கமிஷனர் ஐயாவுக்கு ஒரு சின்ன கமிஷன். ஆமாங்க ஐயா, பணம் தானே எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம். கொடைய போடுறா ஒழுங்கா. அப்போ நான் உத்தரவு வாங்கிட்டு இதெல்லாம் எடுங்க. ஐயா, நாங்க எடுங்கன்னு சொல்றேன். அடிமை வியாபாரம் செஞ்சு சம்பாரிச்ச பணம் தானே இது. இத வச்சு என்னையும் விலைக்கு வாங்கலாம்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, மனசால கூட அப்படி நினைச்சதே இல்ல.
இனிமே அந்த நினைப்போட இங்க வரமாட்டோம். எங்களை மன்னிச்சுங்க. மன்னிச்சிருங்க. நில்லுங்க. For more updates, like, comment, subscribe to our channel.